ஒரு அற்புதமான வீடியோ. ஒரு மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு உணவு விடுதி. அதாவது எல்லா வகை உணவுகளும் சமைச்சு அங்கே எப்படி பரிமாறிடுறாங்க, அங்கே எப்படி உணவு விடுதிகளில் நம்ம சாப்பிட்றோமுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். பார்த்துக்கோங்க, எல்லாமே டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரிவு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொட்டி மேசை. இங்கே தோசையும் சுட்டுக்கலாம், ரொட்டியும் போட்டுக்கலாம். இது ரொட்டி கல், இதை ரொட்டி போடுறவர். இதுக்கு பக்கத்துலேயே எண்ணெய் இருக்கும், பார்த்துக்கோங்க, எண்ணெய் இருக்கும். இதற்கு பக்கத்துலேயே எண்ணெய் வச்சுருப்பாங்கன்னா, அடுத்தது இதுக்கு ரொட்டிக்கும் மேசை, அதுக்கு ஒரு அடுப்பு வச்சு அது ஒரு பக்குவமாக செஞ்சுருப்பாங்க. இங்கே பிரதான உணவு வந்து புரோட்டா, நம்ம ரொட்டி தான். இதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு கேஸ்தம் போச்சு. அடுத்தது கோரிங்கன்னா இந்த வறுத்த நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த வறுத்ததெல்லாம் வச்சுருப்பாங்க. இதுக்கு ஒரு மேசை, இதுக்கு ஒரு டேபிள், இதுக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதில் என்னென்னா கோரிங்கு, நீங்கள் முட்டை, சில காய்கறிகள், சைவர், இது எல்லாமே வச்சு இது ஒரு மேசை. பாருங்கள், ஒவ்வொரு பகுதியாக பிரித்து வைத்திருப்பார்கள். ஏன்னா ருசிக்கு பேர் போன ஊர் இந்த ஊர். ருசியாக தான் உணவு உண்பார்கள், சூடாக தான் உணவு உண்பார்கள். சூடு இல்லைன்னா உணவு உண்ப மாட்டார்கள். அதனால் அதற்கேற்றபடி இங்கே அமைப்பு இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா ரெஸ்டாரண்ட்டும், எல்லா உணவு விடுதியும் இப்படி தான் இருக்கும். இப்படி பிரதான டேபிள் இருக்கணும், இப்படி காத்தோட்டமாக இருக்கணும், தூய்மையே மிகப்பெரியதாக பிரதானமாக இருக்கும். இதில் நம்ம எல்லாமே பதப்படுத்தப்பட்டு இதில் எல்லாமே உணவுக்கான கறிகள் எல்லாம் இதில் சமைச்சு வச்சுருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் உணவு இதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து, தானாகவே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒவ்வொரு அறையிலையும் சைவ குழம்பு, இது கறி, இது மீன், இது இறால் வறுவல், இது மீன் வறுவல், இது ரசம், இது சாம்பார்னு ஒவ்வொன்றும் தனித்தனியாக இங்கே வைத்திருப்பார்கள். பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மேசை, அதுக்கு ஒரு டேபிள், எடுத்துகிட்டு வந்து சாப்பிடலாம். இப்படி ஒன்று இருக்கும். இது கோழி. அப்படி இல்லாமல் இதில் மிகப்பெரிய பிரதான உணவு நாசிலிமாவுக்குள்ள நெத்திலி அண்ட் கச்சாமுங்கிற கல்லை இது இருக்கும். இது ஒரு பகுதி எல்லாம் நிறைந்தது ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வெளியிலையும் மேசை போட்டு வெளியிலையும் சாப்பிட்ற மாதிரி அந்த வசதி வைத்திருப்பாங்க. அந்த லைட் இருக்கும். இது இல்லாமல் தண்ணி கலக்கிற இடம்னு ஒன்று இருக்கும். அது பாருங்கள், இங்கே தண்ணி கலக்கிற இடம். இது எப்பயுமே தண்ணி கலத்துக்கொண்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே மட்டும் என்ன கேட்குறாங்களோ அது கொடுக்கணும். வயசுன்னா இப்போ டீ போட்டு கொடுக்கணுன்னா டீ, மில்லோ ஐஸுன்னா நம்ம மில்லோவை போட்டு அதில் ஐஸை போட்டு கொடுக்கணும். இங்கே ஐஸுக்குன்னு வைத்திருப்பார்கள். இது நம்ம தண்ணி கலக்கக்கூடிய இடம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு கேஸ் தொம்பு வச்சு இங்கே சுட தண்ணி இருந்து கொண்டே இருக்கணும். பார்த்தீங்களா, இங்கே தண்ணி சுட இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு கேஸ் தொம்பு, சீனி இருக்குது. இது எல்லாமே இருக்கக்கூடிய பிரதான ஒரு ரெஸ்டாரண்ட். இது மட்டும் இல்லாமல் இங்கே மங்கு கழுவுறதுக்கு இருக்கணும். இது இல்லாமல் ரைஸ் குக்கர், சுட ரைஸ் போட்டு சோறு போட்டு வடித்து வச்சுருக்கணும். இங்கே டேபிள் இருக்கணும். மிகப்பெரிய ஒரு விசேஷம் இதில் என்னென்னா, இதில் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்லேயே 6 அடுப்பு பார்த்துருக்கலாம். இப்படி தான் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். இது இல்லாமல் சமையலறை, மெயினான சமையலறை, சமையல் மாஸ்டர், இந்த மாஸ்டருக்குள்ள அறை தான் இது. இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூய்மையாக வைத்திருக்கணும். ஏன்னா எல்லா கரண்டியும் இருக்கும், எல்லாம் சமைச்சு அந்த டேபிளுக்கு போயிடணும், அவங்களாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி. இது பாருங்க, ஒரு சமையலறை இது பார்த்துருக்குறீங்க. இதில் இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள், இங்கே கொஞ்சம் காய்கறி எல்லாம் வச்சுருந்தா பதப்படுத்துறதுக்கு பெரிய குளிர்சாதன பெட்டி இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே எல்லாம் இருக்கும். இதில் என்ன ஒரு பிரதானம்னா, எல்லா வசதிகளும் இருந்து இதுதான் மாஸ்டர். இவர் தான் இந்த பண்டாரின்னு சொல்லும்ல, இவர் தான் இங்கே பெரும்பாலும் இதை சமைச்சு கொடுக்குறாரு. இது ஒரு சமையலறை. இது மட்டுமல்ல, இந்த ரெஸ்டாரண்ட்டு பிரதானமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. இது ஏன்னா இது ஊர்லேருந்து பூர்வீகமாக தொடர்பு கொண்ட ஒருத்தர் விழுந்தாமாவடி, நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தாமாவடியை சேர்ந்த பிரபு என்பவர்களுடைய நம்ம அந்த உணவு விடுதிக்கு சென்றோம். அவர் ரொம்ப அற்புதமாக நம்மளுக்கு பரிமாறி சென்றார். அந்த உணவு விடுதியை நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றோம். இது பக்கத்தில் எல்லாம் ரெஸ்டாரண்ட் இருக்கும் பொழுதும் இது ஒரு தூய்மையாக வைத்து அற்புதமாக ஆனந்தமாக ஒரு அற்புதமான ஒரு உணவு விடுதியை நம்ம ஊரால் செய்யக்கொள்ள நம்மளுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது, எவ்வளோ பெரிய பிரதானம் இருக்கிறது, எவ்வளோ பெரிய தூய்மை, உணவு எவ்வளோ பெரிய அற்புதமாக இங்கே கொடுக்குறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வீடியோவை இங்கே கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து எல்லோருமே இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் இந்த உணவு விடுதிக்கு இன்னும் மேலும் நிறைய பேருக்குலாம் வரவழைக்கிறதுக்குள்ளேயே
ஒரு விசேஷமாக இது அமையட்டும். அற்புதமான உணவு இது, ருசியான உணவுகளை கொடுக்குறாங்க. நம்மவர்கள் கொடுக்கும் உணவே நம்ம சாப்பிட்றது மிக்க மகிழ்ச்சி. அற்புதமான ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்துருக்குறோம். இதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டு தான் இந்த பகுதி முழுதும் இருக்கும். அதுலேயும் நம்ம ரெஸ்டாரண்ட்டு இன்னும் நல்ல உணவு வகையிலே, நிறைய உணவு வகையிலே கேட்பவருக்கெல்லாம் முகம் சுளிக்காமல் கொடுக்கக்கூடிய அற்புத நிகழ்வுள்ள ஒரு விழுவியை சேர்ந்த பிரபு என்பவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட் இது ஒரு அற்புதம். இதை கண்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.